சசி சசி சார் கை சார் கை சார் சார் வா 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 சார் ஒரு நிமிஷம் சார் 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 सीएम प्रेस मीट कर रहा है सर सर आल फोटो भाई कोई पिनाडी वांग भाई 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 कोई पिनाडी वांग भाई उधर लगाना इधर ना कहीं ना ना कहीं ना కొంచెం పింక్ డౌట్ కొంచెం వెళ్ళారు కొంచెం కొంచెం அண்ணா கொஞ்சம் லெஃப்ட் வேணாம் பப்ளிக் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ணா அண்ணா போதுண்ணா நம்ம திரும்ப வெளியே வந்து எடுத்துக்கலாம். வாங்கண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க? அண்ணா அங்க இருக்க கேமரா அந்த போனிங் கேட்டு போக வேண்டாம். இப்படி வாங்க எங்க போட்டிருக்கேன்?
They will keep bringing up issues. They will keep. Any government will make sure that there are enough facilities for voters to come and vote. And when the DMK is very confident that people will vote them back to power, why is it that any government will indulge into something like this? So, if you want to make false accusations again and again, and especially on a day when people come to vote, that is politics. And what we is have the narrative in this election? What is the This narrative in this election? This election, what is the narrative? This election, the narrative is that we have performed well. We've given good governance for 5 years, and the schemes have reached people. People have understood that DMK and DMK alliance partners are the people who fight, the parties who have an ideological fight to protect the state, to protect our language, to protect our culture, and to ensure that there is a better future for the next generation. social media. Okay, sir. Yeah. Oh. Sir, கொஞ்சம் வெளிய வந்துங்க சார். சார் கொஞ்சம் வெளிய வந்துங்க. சார் அப்படியே காமிச்சல சார். அப்படியே போதும் கையை கழுவுங்க. கையை கழுவுங்க போதும். கையை மட்டும் சார் கை மட்டும் போதும். சார் கை மட்டும் காமிச்சல. அது தெரியலையா மண்ட மட்டும் தான். சார் கை மட்டும் காமிச்சல சார். ஓகே. சூப்பர்ங்க. சார் நீங்க உட்காருங்க சார். சார் நீங்க உட்காருங்க சார்.
மேடம் கை காட்டுங்க மேடம் 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 கை காட்டுங்க மேடம் மேடம் கை காட்டுங்க மேடம் அதே சூப்பர் மேடம் இப்ப காட்டுங்க மேடம் மேடம் இப்ப காட்டுங்க மேடம் அடைந்து இவ்வளவு வருடம் ஆயும் பெண்களின் குரல் அது சாலையிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி ஒலிப்பதற்கு இன்னும் உரிமைக்காக போராட வேண்டியிருக்கிறது. ஆக பெண்களின் குரலாக, ஒடுக்கப்பட்டவரின் குரலாக, தமிழின் குரலாக, தமிழ் மகளின் குரலாக ஒலிக்க ஆசைப்படுகிறேன். இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாக்குப்பதிவு வாக்கு செலுத்தக்கூடிய வரும்பொழுது என்ன நினைச்சிட்டு வரணும்னு நீங்க இளைஞர்கள் இல்ல, நம்ம இந்த ஜனநாயக இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல முதலமைச்சரை, சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் சுட்டி காண்பிக்கும் நபர் தான் முதல்வராக வர முடியும், சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் என்பது அந்த சுட்டு விரலில் நான் வைக்கும் அந்த மை உண்மையிலேயே ஒரு வாய்மையை மட்டுமல்ல, ஒரு பெருமையை மட்டுமல்ல, அதிகாரத்தையும் அதுதான் நிர்ணயிக்கிறது என்ற பெருமை வாக்காளருக்கு இருக்கிறது. இதுதான் நம்ம இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பெருமை. நான் ஏற்கனவே ஆளுநர் ஆன பிறகும் ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தின் முதல் குடிமகன்.